விடாமுயற்சி கிட்டத்தட்ட 25 கோடி மேல தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த தனஞ்சலி சார் ஏதோ 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 அம்பழுக்க பிறகுன்னு நினைக்கிறேன். இல்ல கேரளா இண்டஸ்ட்ரியே வந்து க்ளோஸ் பண்ற அளவுக்கு போயிடுச்சுன்றீங்க. பட் ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியும் அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு போராட்ட குணம் அதிகம் இருக்கிறதுனால நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. பட் ஆனா ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு எல்லா படங்களும் இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. எந்த தயாரிப்பாளரும் இயக்குனர் சங்கம் யாரும் குரல் கொடுக்கலையே. அப்படி இருக்கும்பொழுது சினிமா எப்படி வளரும்? ஒன்னே ஒன்று சொல்றேன். இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா புது படங்கள் ஆரம்பிக்கிறதே கம்மியாயிடுச்சு. இப்போ அட் எ டைம் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் 20-30 படங்கள் பண்ணிட்டு இருந்த தமிழ் சினிமால 7 படங்கள் தான் ப்ரொடக்ஷனே போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் இவ்வளவு படங்கள் வந்து சக்சஸ் ஆகாம போனதுதான். ஆனா அது ஒரு பெரிய படம் வரும்போது வேற வழி கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரு 900 திரையரங்களை இந்த படத்தை வெளியிடணுன்றது டிஸ்ட்ரிபியூஷன் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. மக்களும் அதை எதிர்பார்க்கறாங்க. நேற்று ஒரு நாள் மட்டுமே இப்ப நீங்க படம் நிறுத்தீங்கன்னா விடாமுயற்சி கிட்டத்தட்ட 25 கோடி மேல தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த அளவு ஆடியன்ஸ் வந்து ஓப்பனிங் கொடுக்க ரெடியா இருக்காங்க பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்களுக்கு. ஆனா அதே ஒரு சின்ன படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து செலக்டிவா பாக்குறாங்க. அந்த செலக்டிவா எப்படி பார்ப்பாங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க வச்சுதான் பார்ப்பாங்க. ஊடகங்கள் என்ன சொல்லுது, படத்தை பத்தி படம் ஃபர்ஸ்ட் பார்த்த ஊடகங்கள் என்ன சொல்றாங்க, அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறாங்களா அவங்க எப்படிப்பட்ட ஒப்பீனியன் கொடுக்குறாங்க வச்சுதான் அடுத்த கட்டமா ஆடியன்ஸ் வராங்க. அப்போ சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள்லாம் நம்பி இருக்கிறதே வந்து ஊடகங்கள் என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை நம்பிதான் இருக்காங்க. அதை வந்து நீங்க ஒரு பேலன்ஸ்டா சப்போர்ட்டிவா பண்ணும்போது அந்த படங்களுக்கு ஒரு சின்ன டேக் ஆஃப் இருக்கு. பெரிய நடிகர் நடிச்ச படத்துக்கு அது பிரச்சனையே கிடையாது. எதிர்பார்ப்பு இருக்கிற படத்துக்கு பிரச்சனையே கிடையாது. ஆடியன்ஸ் உள்ள வந்துடுறாங்க. அது மட்டுமே பத்தாது இல்ல இண்டஸ்ட்ரிக்கு. இன்னைக்கு ஏன் கேரளா ஷட் டவுன் ஆகுதுன்னா ஒரு 10 படம் தான் வெற்றி அடையுது. அவங்களுக்கும் 220 படம் வந்தது லாஸ்ட் இயர். அதுல 10 படம் தான் வெற்றி அடையும் போது அவங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க, இந்த இண்டஸ்ட்ரி தாங்காது, இவ்வளவு பேர் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, இவ்வளவு பேர் லாஸ் ஆயிட்டாங்க, அப்ப நம்ம ஷட் டவுன் பண்ணி காஸ்ட்டை குறைக்கணும், எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு மூடுக்கு வந்துட்டாங்க. இது இப்ப டிஸ்கஷன்ல இங்க நம்முடைய அசோசியேஷன் எல்லாம் அதான் போயிட்டு இருக்கு. எப்படி குறைக்க போறோம்? ஏன்னா சிறு பட்ஜெட் படங்கள்லாம் சக்சஸ் ஆக மாட்டேங்குது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் நான் சொன்ன மாதிரி ரீசன். அப்போ பெரிய பட்ஜெட் படங்களை நம்ம நம்பி இருக்கும்போது அதெல்லாம் காஸ்ட் எங்கோ போயிடுச்சு, டேட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப எப்படி பண்றது? இண்டஸ்ட்ரியை ரீஃபார்ம் பண்ணணும்னா வேற வேலை பண்ணணும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இப்போ வந்து எல்லாருமே, தமிழ் மட்டும் இல்ல, மலையாளம் சினிமா, இந்தி சினிமா எல்லாமே ஒரு ஷேக் அவுட்ல தான் இருக்கு. ஒரு மாதிரி கலகலத்து போயிருக்கு. என்ன பண்ண போறோம், எப்படி இண்டஸ்ட்ரியை ரிவைவ் பண்ண போறோம்னு தான் எல்லாருமே அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். இல்ல கேரளா இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க சொல்ற மாதிரி இதுவானாலும் கவர்மெண்ட் ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல அது ஆரம்பிக்கல. நீங்களும் யாரும் குரல் அப்படி ஆரம்பிச்சால் சிறு படங்களுக்கு ஒருவேளை ஒரு வாய்ப்புகள் இல்ல. இப்போ நீங்க சொல்ற கேரளா ஓடிடி வந்து இன்னும் பெருசா அவங்க வந்து ரீச் ஆகல. எல்லாமே சேல் ஆகாத படங்கள், மக்கள் வந்து உடனே பார்ப்பாங்களா அப்படின்ற படங்கள் தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா பிரைஸ் கொடுத்து வாங்கணும். எல்லா தயாரிப்பாளரோட எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு பெரிய அமௌண்ட்ல நம்மளுக்கு வித்துட முடியுமா, வித்துட்டாதான் நம்ம கவர் பண்ண முடியும் காஸ்ட்டை. சும்மா ரெவன்யூ ஷேர்ல போட்டு எப்படி கவர் பண்ண முடியும்? ஓகே, புது ஓடிடி ஆரம்பிச்சு ரெவன்யூ ஷேர்ல போட்டு யார் பார்ப்பாங்க, எப்படி வரும்ன்ற ஒரு பயம் வருது இல்ல தயாரிப்பாளருக்கு. எல்லா தயாரிப்பாளரும் 4 கோடி 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணா ஒரு 3 கோடி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அதான் சினிமா. ஸோ 2K லவ் ஸ்டோரி பத்தி ஏதாவது கேளுங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய பேச வேணாம். 2K லவ் ஸ்டோரி சார் 2013 வந்து ஆதவால் காதல் செய் ஒரு படம் பண்ணீங்க. அதுவே 2K கிஸ் ஸ்டோரி தான். ஸோ இது எந்த விதத்துல மாற்றமா இருக்கும்? ஏன்னா நிறைய படம் நீங்க லவ் ஸ்டோரியை பண்ணிட்டீங்க. இது எப்படி இருக்கும், புதுசா இருக்கும்? ஆனா உங்களை தொடர்ந்து கேள்வி கேட்கறவங்க 2K லவ் ஸ்டோரியை பத்தி கேளுங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துல பேசிட்டு நம்ம எல்லாம் கிளம்பிடலாம். மற்ற கேள்விகள் வேண்டாம். ஒரு 2 ப்ரொடியூசரை கூட்டிட்டு வந்தேன் நான் படம் பண்ணலான்ட்டு. லைட்டா தனஞ்சயன் சார் பேசுறதுல பதட்டமாயிட்டாரு. ரொம்ப ரிஸ்க் அதிகமா இருக்கும் போல தெரியுது. நான் இப்ப யோசிக்கிறேன், இந்த ப்ரொடியூசரை கூப்பிடாம இருந்திருக்கலாமோ. வெங்கடேஸ்வரன் சார் எந்திரிங்க. சார் தான் எனக்கு என்ன சார் தெரியும், பாசிட்டிவான விஷயங்களை பேசுறது தான் படமே எடுக்கிறோம். சரி, ஓகே. எனிவே சார் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். டோன்ட் வரி. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆதலால் காதல் செய் ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸா இருக்கும். அந்த டயத்துல இந்த 2010 அந்த பசங்க லைஃப்குள்ள இப்படியான ஒரு லைஃப், இப்படியான பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டிக்கிறாங்க. அவங்க பண்ற தப்புனால ஒரு குழந்தை எப்படி அனாதை ஆகுதுங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ள ஒரு எவ்வளோ பாசிட்டிவா, எவ்வளோ பிளசண்டா இவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ வந்து தெளிவா முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொன்னேன். இந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இந்த படத்தை வந்து ஒரு யூனிக்கான படமா மாற்றும். அதுதான் இந்த படத்துடைய பலம்னு நான் பிலீவ் பண்றேன். அந்த கிளைமேக்ஸை நம்பி தான் எடுத்தேன். கண்டிப்பா படம் பார்த்து எல்லாருமே அந்த கிளைமேக்ஸை பர்டிகுலரா பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இமான் சார் வணக்கம் சார். சொல்லுங்க.
காதலர் தினம் 14ஆம் தேதி வருது, உங்க படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஸ்பெஷலா இதுக்கு லவர்ஸுங்களுக்கு ஏதாவது மியூசிக் போட்டிருக்கீங்களா? ஏன்னா இப்ப இருக்கவங்க ஸ்பீடா இருக்காங்க, டக்குன்னு கேட்டு போற மாதிரி இருக்குமா, இளையராஜா சார் மாதிரி நிறுத்தி நிதானமா கேட்கற மாதிரி இருக்குமா? கஷ்டப்பட்டு ஸ்கிரீன்லாம் பண்ணோம். இந்த கேள்வி என்னங்க நியாயமாங்க? இந்த கேள்விலாம் இப்ப இருக்க ஜெனரேஷன் ஸ்பீடா இருக்குல்ல, அதுக்கேத்த சார் போட்டா நின்னு கேட்க போறாங்க. இல்ல போட்டு காமிச்சமே, நீங்க வெளியில நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. அவர் வாயால அந்த மியூசிக்க சொல்லணும்ன்ற நான் கேட்க போறேன். எப்படி இருந்தாலும் நான் மொபைல்ல கேட்டு போறேன். நீங்க அவரை சாங்க பத்தி அவரே எதுக்கு சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். நல்லா இருக்கு சார், கிரிப்பா இருக்கு சார் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். இல்ல சார், நம்ம ஒரு இசையமைக்கும் போது எல்லா வயதினருக்கும் அது போய் சேரணும்ன்ற ஒரு விஷயம் எப்பவுமே மனசுல எனக்கு இருக்கும் சார். வெறும் இப்ப இருக்கிற ஒரு நம்ம கண்டெம்பரரி ஆடியன்ஸ்க்கு மட்டும் கேட்டு பண்ணோம்னா அது காலம் தாண்டி அது நிற்காதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே அது பேசிக்கலா இருக்கும் சார். ஸோ அதனால என்ன மாதிரி பாடல் பண்ணாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜானர், என்ன ஜானர்ல பண்ணாலும் அதுக்குள்ள இருக்க கோர் மெலடி கண்டென்ட் ஸ்ட்ராங்கா வைக்கணும்ன்றது தான் எப்பவுமே அது பை டிஃபால்ட் இருக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம வெளியே இருக்கிறது உள்ளுக்குள்ள ஒரு சாக்லேட் வச்சுட்டு மேல வைக்கிற அந்த ரேப்பர் தான். அந்த ரேப்பர் தான் நம்ம டிசைன்ஸ் மாத்திக்கிறோம் இல்லையா? உள்ள இருக்க சாக்லேட்டோட டேஸ்ட் அது சாக்லேட்டா தான் இனிப்பா இருக்க போகுது. ஸோ அப்படிதான் இசையா நான் பாக்குறேன். நான் உள்ளுக்குள்ள ஜீவன் இருக்கணும், மேல இருக்க ரேப்பர் அந்த கோட்டிங் தான் 2K மாத்திருக்கோம் சார். அவ்வளவுதான்.